அதற்கான களம் எப்படி அங்கே இருக்கிறது, உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜாதி, மேல் கட்டமைப்பு, படிக்கட்டு கட்டமைப்பு, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் இவனும் தினக்கூலியாக தான் இருக்கான், அவனும் தினக்கூலியாக தான் இருக்கான். என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெதவு செய்பவன் அதே ஜாதியை சேர்ந்தவனுடன் தின கூலியாக இருக்கிறது தான் கிட்டத்தட்ட. ஆனால் தலிதா இருப்பவன் இவர்களிடம் முதலியாளர்களிடம் என்னது நெசவு செய்யக்கூடிய முதலியாளர்களிடம் தினக்கூலியாக இருக்கிறான். அவர்களுக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. இவர்களுக்கும் வீட்டில் சமைப்பதற்கு அரிசி இல்லாமல் போகிறது, அவர்களுக்கும் வீட்டில் சமைப்பதற்கு அரிசி இல்லாமல் போகிறது. ரெண்டு பேருமே யார்ட்டையாவது போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் என்னன்னாக்கா, அந்த ஜாதிங்கிற ஒரு மனநோய் இருக்குல்ல, அந்த மனநோயின் காரணமாக நான் உயர்ந்தவன் என்கிற நினைப்பும் திமிரும் அவர்கள் தாண்டவர்கள் என்ற முறையில் அவர்களை பேசுவதும் வருகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு கட்சியை கட்டி எழுப்புவது? இது இந்த சங்கடம் இருக்குல்ல, இந்த சிக்கல் திராவிட இயக்கத்துக்கு மட்டுமல்ல, இடதுசாரிகளுக்கும் அந்த சிக்கல் இருந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுதும். இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது அன்றாட வாழ்வு. இது பத்தாதுன்னு சொல்லி, ஜாதி பத்தாதுன்னு சொல்லி, மதம், கடவுள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள்ங்கிற பேர்ல இதெல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கனவை எப்படி நாம் காண்பது அப்படிங்கிறது. அதில் அண்ணாதுரையினுடைய கனவு பெரியாருடைய கனவிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அண்ணாதுரையுடைய கனவு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், பெரியார் நாம் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாகவே நம்ம இயக்கத்தை கொண்டு சென்று வேண்டும், அதற்காக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், அதன் வழியாக சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அண்ணா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு அடிப்படையில் இருக்கட்டும், ஆனால் தேர்தல் அரசியல் ஒன்று இருக்கிறது. தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல் ஜனநாயகம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. அந்த வாய்ப்பு நமக்கு கையில் கிடைக்கும் என்று சொன்னால் நம்மால் பல மாற்றங்களை எளிதாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்காக இருந்தது. இந்த நாவலை படித்து விட்டுட்டு எனக்கு பல இடங்களில் எனக்கு எப்படின்னா நெத்தியில பொட்டில் அறிஞ்ச மாதிரி இருந்தது. எப்படி பொட்டில் அறிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்பொழுது எனக்கு முன்னால் என்னை பற்றி அறிமுகம் நடத்திய தம்பி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி திராவிட இயக்கத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கெல்லாம் மிக ஆணித்தரமாகவும் ஆதாரபூர்வமாகவும் நான் பல சந்தர்ப்பங்களில் பதிலளித்துள்ளேன் என்று. அது மாதிரி நான் பதிலளித்ததில் ஒன்று உங்களுக்கு எல்லாம் மிக நன்றாக தெரிந்திருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இலவசங்கள்ங்கிற பெயரில் அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து அவர்கள் கேவலமாக பேசிக் கொண்டிருந்தது. அதாவது வாங்கக்கூடிய மக்களை பிச்சைக்காரர்கள் பூர்வம், கொடுக்கக்கூடியவர்களை ஏமாற்றுக்காரர்கள் பூர்வமாக அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருந்ததை நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். அவனை செருப்பால் அடிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஏன் அது மாதிரி பேசினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதற்குண்டான விடை எழுதியிருக்கனாக்கா இந்த நாவலில் இருக்கிறது. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்துக்கொண்டே வந்தேன். ஒரு இடத்தில் வடிவேல் முதலியார் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, எதிர்த்தாப்புல இருக்கிற இன்னொரு முதலியாரை பார்த்து, நீ பணம் வச்சிருக்கிற, வீட்டுக்கு போனால் சோறு இருக்கும், ஆனால் இன்னை வரைக்கும் உன் வீட்டு சந்து வழியா குண்டான தூக்கிட்டு வச்சுட்டு முதலியார் விட்டம்மா சோறு இருந்தால் போடுன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது ஏன் நடக்குது அப்படின்னு என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கேன். அதெல்லாம் மாற்ற வேணாமா நம்ம அப்படின்னு சொல்லும்போது நான் நினைச்சு பார்த்தேன், 1950 60 இந்த மாதிரி இருந்த பேர் அவலம் இருக்குல்ல, சாப்பாட்டுக்காக போய் ஒருத்தர் வீட்டில் கையேந்தி நிற்பது, பிச்சைக்காரனை போய் வாழ்வது அப்படிங்கிற ஒரு கேவலம் இருக்குல்ல, எவ்வளவு பெரிய கேவலம், சுயமரியாதைக்கு எவ்வளவு பெரிய இழுக்குது இல்லையா? அந்த மாதிரி அந்த இழுக்கை நீக்க வேண்டும்னு ஒரு இயக்கம் கனவு காண்கிறது. அப்படின்னு சொன்னா வெறும் கனவாக மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறதுல அண்ணாதுரை வராரு. என்ன அண்ணாதுரை வராருன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் அதிகாரம் என்பது வேண்டும் அப்படின்னு. அரசியல் அதிகாரம் வந்த பிறகு என்ன நடக்கிறது? அந்த கனவை கைவிட்டு விட்டோமா அப்படிங்கிறதா இல்லை. கலைஞர் கையில் ஆட்சி வருகிறது 1970 போராடி பார்க்கிறார்கள் ஒன்றிய அரசோடு. எங்களுக்கு போதுமான அளவுக்கு உணவு தானியங்களை கொடுங்கள், எங்கள் மக்களுக்கு நாங்கள் இதை விநியோகிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கெல்லாம் இங்கு ப்ரொவிஷன் இல்லை, உங்களுக்கு இதை தான் கொடுப்போம் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு போலவே அன்றைக்கும் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அரசியலில் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதே போன்ற அரசியல் அப்பொழுது நடக்கிறது. பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, எஃப்சிஐலேருந்து கூட அரிசியை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப பிரேசனாக செய்கிறார்கள். அப்பொழுது இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு பிரேசனாக செய்யவில்லை என்றாலும் அப்பொழுதும் அது நடந்தது. அப்போது ஆற்றிய எதிர்வினை தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்னைக்கு திரும்பிய பிறகு முதல்ல ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அப்போ ஜெகஜீவன் ராம் தான் உணவுத்துறை அமைச்சர் ஒன்றியத்தில். மிக கடுமையான அரிசி தட்டுப்பாடு இருக்கிறது. தட்டுப்பாடு இருக்கும்போது டெல்லிக்கு போனால் எப்பயுமே புதுசாக சீஃப் மினிஸ்டர் ஆனால் என்ன செய்யணும், கன்வென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, போய் நாட்டினுடைய தலைமை அமைச்சரை சந்தித்து நான் இந்த மாதிரி முதலமைச்சர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு வரணும். அதுக்காக கலைஞர் போறாரு. இங்கேருந்து மொரார்ஜி தேசாய் தான் என்னது நாட்டினுடைய தலைமை அமைச்சர். அவர்கிட்ட போகிறப்ப என்ன செய்யறாருன்னா, டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக ஜெகஜீவன் ராமா போறாரு. ஜெகஜீவன் ராமுக்கும் கலைஞருக்கும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், இவரும் ரொம்ப மிகவும் எளிமையான பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்ங்கிறதால ரெண்டு பேரும் வெவ்வேறு கட்சியில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மிக அணுக்கமான ஒரு தொடர்பு உண்டு. அப்போ பிளேனை விட்டு இறங்கி இவர் என்ன பண்றாரு, நேராக இவர் தான் போய் பார்க்க போறாரு ஜெகஜீவன் ராம்.
ஜெயஜீவன் ரொம்ப மூத்த அரசியல்வாதி, பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவர். அவர் போய் பார்த்தோன்னே அவர் சொல்றாரு, இவர் ரொம்ப வேகமான ஆளுங்கிறது ஜெயஜீவன் நமக்கு தெரியும். அப்போ அவர் சொல்றாரு, மற்ற மாதிரி பேசுற மாதிரி இந்த ஆள்கிட்ட பேசாத. யார்கிட்ட? மொரார்ஜி தேசாய்கிட்ட. அந்த ஆள் ஒரு கடுப்படுத்தவன், என்ன செய்வான்னு தெரியாது, அதனால் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்னா சரி சரி அப்படிங்கிறாரு. சரி, இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி கடுமையான உணவு தட்டுப்பாடு நிகழ்வுது, அதனால எனக்கு வந்து அரிசி வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரு 50,000 டன் நான் இப்போ சாங்ஷன் பண்ண சொல்றேன், நீ போயிட்டு வாங்குறாரு. சரின்னு போறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ வந்து அவர்கிட்ட போய் மரியாதையாக நடந்துக்க, பேசு அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் அவர் போய் மொரார்ஜி தேசாயை பார்க்கும்போது எடுத்தோடனே சண்டையில் தான் ஆரம்பிக்குது. எப்படி சண்டையில் ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏதோ ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறாரு. என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு பணம் வேண்டியது நடத்துறதுக்கு அப்படின்னு ஏதோ சொல்றாரு. ஏதோ சில 1000 கோடிகள், சில 1000 அப்பெல்லாம் சில 10 கோடிகள் தான், அப்பெல்லாம் ஏது 1000 கோடி அப்படின்னு சொல்லும்போது மொரார்ஜி தேசாய் கேட்குறாரு, பணம் என்ன மரத்தில் காய்க்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கலைஞர் பதில் சொல்றாரு, மரத்தில் காய்ச்சா நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்படிதான் அது முடிஞ்சு போச்சு அந்த மீட்டிங். கடைசியில்